பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வரத்துக்கான எபிசோடில் முத்துவேலோட நிலைமைக்கு கதிர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமாரோட பேச்சை கேட்டுட்டு சக்திவேல் போட்டு நம்ம கதிரை வந்து அடின்னு அடிக்கிறாங்க. அடிக்கிறது பத்தலைன்னு சொல்லிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் வேறு கொடுத்துட்றாங்க. கொலை கேஸில் நம்ம கதிரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்ததாக பழனி எவ்வளவோ தடுத்து பார்க்குறாரு. ஆனால் போலீஸ் இருந்துட்டு சக்திவேலோட பேச்சை கேட்டுக்கிட்டு கதிரை அங்கேருந்து பிடிச்சு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸ்டேஷனுக்கு போயிட்டு எஃப்ஐஆர் வேறு போட்டுட்ருக்காங்க. நம்ம விஷயத்தை தெரிஞ்சுக்கின உடனே பாண்டியன், அதுக்கடுத்ததாக நம்ம சரவணன், ராஜன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. கதிரை பார்த்த உடனே ராஜ் இருந்துட்டு என்னாச்சு கதிர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கதிர் வந்து உங்கள் அப்பா தேவையில்லை மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மயக்கம் போட்டு கீழே விழுந்தாரா? அதை இவன் பார்த்துட்டு வந்து சொன்னானா? எனக்கு என்னமோ இவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து சொல்லிட்டு இருக்கவும், குமார் இருந்துட்டு இவன் தான் பெரியப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு அவரை மிரட்டி கீழே தள்ளி விட்டுட்டான். கண்டிப்பாக சொத்தை கேட்டு தான் பெரியப்பாவை கீழே பிடிச்சி தள்ளி இருக்கணும். அதனால தான் திட்டம் போட்டு பெரியப்பா கூடவே இவன் நடிச்சிட்டு இருந்திருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சொத்து மேலே என் பிள்ளைக்கு ஆசை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு இருக்காரு பாண்டியன். அதுக்கு அடுத்ததாக நம்ம ராஜி இருந்துட்டு ஓங்கி கன்னத்திலே பலார்னு ஒன்று விடுறாங்க. கதிர் என்றைக்குமே அடுத்தவங்களுக்கு நல்லது மட்டும்தான் செய்வான். உங்களை மாதிரி கெட்டது என்றைக்குமே நடக்கவே மாட்டான். நான் அந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு நீ பண்ண வேலை எல்லாமே எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட புறமும் முடிச்சிருக்காங்க.